இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக நமக்கே பாவமாக இருந்துச்சுங்கிற மாதிரி தான் கதை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல எடுத்தோன்னே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லா சீரியல்லையுமே 1980s மாதிரி ஒரு தடவை யாராச்சும் ஹீரோயின் வழிவிடும் போது ஹீரோ பிடிப்பாங்க. அது ஏற்கனவே ராஜி வழிக்கு விழுந்தாங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் வழிக்கு விழுந்தோன்னே சரவணன் பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அதை பார்க்க விடாமல் அரசியை பார்க்க விடாமல் அங்கிட்டு இங்கிட்டு கை காமிச்சு அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு மிச்ச தம்பிங்கள்லாம் திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம ஃபோட்டோகிராஃபர் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியாக ஃபோட்டோ எடுக்கலாங்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க கோமதி. இந்த காலத்தில் தான் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், சேவ் த டேட்டுன்னு 1000 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம், இதுக்கு போய் ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு மீனா சொன்ன சரி ஓகே அப்படின்னு அனுப்புகிறாங்க. உடனே இப்போ ரீல்ஸில் ஒரு கான்செப்ட் ஒன்று ஃபேமஸ் ஆச்சுல, தோலில் கை போடுங்க அப்படின்னா டக்குன்னு 2 பேர் பையன் அவர் தோல்லே கை போட்டுப்பார். அப்படி அந்த பிடி மாஸ்டர் முன்னாடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த காமெடியெல்லாம் பண்ணி அப்புறமா பொண்ணு தோலில் கை போடுங்கன்னு சொல்லி தங்கமயிலும் சரவணனும் ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு செந்திலும் மீனா பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆக்சுவல் காதல் ஜோடிங்கிறதுனால அவங்க அதே மாதிரி ரொமான்டிக்காக டக்குன்னு சூப்பராக 2 ஃபோட்டோ சூப்பராக போஸ்ட் கொடுத்து எடுத்துகிறாங்க. ஆனால் இப்போ ராஜியும் கதிரும் போகும்போது கூச்சப்பட்டு தள்ளி நிற்கிறாங்க. தோலில் கை போடுறதுக்கு அவ்வளோ தயங்குறாங்க. கன்னத்தில் கை வச்சு ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்கன்னா ஒரு கையை கன்னத்தை வைக்கிறாரு, அடுத்த கையை கன்னத்தை வச்சுட்டு மெதுவாக சிரிக்கிறாரு. இவங்களும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஓவராக வாய்கிழியே பேசுகிற, இப்படி கூச்சப்படுறீ அப்படின்னு மீனா கேட்டதுக்கு சாரிக்கா டக்குன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேரும் சகஜமாகறாங்க. கட்டாயப்படுத்தப்பட்ட கல்யாணம் வந்தாலும் சகஜமாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மாறிட்டு வராங்க. அவங்க இது நடந்து முடிஞ்சோன்னா இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு பழனிவருக்கு தனியாக ஃபோட்டோ எடுத்துறாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்க அதை பார்த்து பாண்டியன் சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைங்க எப்படி இருந்தோமோ ஒன்றா சந்தோஷமாக தான் எனக்கு போதும், என் லைஃப்பில் எனக்கு அதான் வேணும் அப்படின்ட்டு. நல்ல வேலை அந்த குழலி இல்லை. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தங்கமயிலெலாம் சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க வீட்டில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நல்லா கவனிச்சாங்க, நல்லவங்களாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அந்த அக்காவும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா நானான்னு கேட்குறாங்க மீனா. நீங்கள் இல்லை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த தங்கமயில் அக்கா அவங்க தான் சரவணன் மாமாவுக்கு பார்த்துருக்கோங்களோ அவங்களும் நல்லா பேசுகிறாங்க, நீங்களும் நல்லா தான் பேசுவீங்கக்கா எப்பயுமே, அவங்கள சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது நான் ஒருத்தி மட்டும் ஏன் வேறு திசையில் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. என்ன அப்படின்னா எல்லா மனுஷன்ட்டையும் சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன் குறைகள் இருக்கும். யாருமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தை எல்லாரும் ஏதோ சொல்லி வச்ச நாடக கம்பெனி மாதிரி ஒத்தியை பார்த்து நான் விஷயம்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக எல்லா வகையிலும் நல்லவங்களாம் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும் போதே எல்லாத்தையும் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த நகை விஷயத்தை தான் டக்குன்னு கோவப்பட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டாங்கன்னு ராஜி சொல்ல, அதெல்லாம் நம்ம ஊர்க்காரங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ என்ன போலீஸ்க்கு ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி இப்போ கதிர்லாம் இப்போ மீனாட்டை போலீஸ் ஆக போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, இவளுக்கு தான் அந்த ஆசை இருந்துச்சுன்னு ராஜியை காமிக்கிறாங்க. ஸோ ராஜிக்கு போலீஸாக ஆசை இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ லைட்டாக தெரிய வச்சிடறாங்க வேறு இவருக்கு கதிருக்கு. அது ஒரு ட்ராக்கு. இப்போ உடனே டக்குன்னு கோமதி என்ன சொல்கிறாங்க, நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணல அதனால தான் உனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டிலேருந்து பண்ணியிருந்தால் அவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. உடனே கடுப்பாயிட்டாங்க மீனா. வாங்கப்பா கப்பெல்லாம் கொடுங்கன்னு பார்த்தா அதில் சிரிக்கிறார் வேறு செந்தில் வேறு. ஏதோ அவர் இவங்க மட்டும் தனியாக ஓடி வந்த மாதிரி. அவங்க உடனே நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே இவங்களும் தான் ஓடி வந்தாங்க. எல்லாரும் தான் ஓடி வந்தாங்க. அந்த வீட்டில் எல்லாரும் வீட்டில் 3 பேர் ஓடி வந்தவங்க தான். ஏன்னா நம்மளை மட்டும் குறை சொல்கிறாங்க, வரப்பு செந்தில் சிரிக்கிறாரா அப்படின்னு கடுப்பில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரவணன் கிட்டக்க ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சரி அனுப்பிவிடு அப்படின்னு ஒரு மாதிரி திமிராகவே பேசிட்டு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி எதுக்காரு அவர். உடனே அவர் பின் தொடர்ந்து எல்லாரும் போய் பார்த்தா கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. உடனே அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி இங்கே உடனே அந்த சந்துருங்கிற மானஸ்த மாதிரி சரவணங்கிற ஒரு உத்தமன் இருப்பார் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க இந்தியன் டைலாக்லாம் சொல்லி. ஸோ கிண்டல் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா மீனாட்டை போய் இதெல்லாம் சொல்லி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க செந்தில். இவங்க கடுப்பாகி என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் என்ன வேணால் முடிவு பண்ணிங்க, நான் தான் ஓடி வந்தவளாச்சு என்கிட்ட தான் கேட்குறீங்க அப்படின்னு கடுப்படிக்கிறாங்க மீனா. இதனோட பாண்டியன் பசங்களாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அதையும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன்